மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது எதுக்கான வீடியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே, அப்கமிங் டேஸில் நம்ம பிளான் என்ன. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் சில விஷயம் இருக்குது. சார் வந்து அதை அப்டேட் பண்ணுவார் என்னென்னு. அது பேரலாக நம்ம இன்னொன்றும் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆர்பிஐ சரி பேங்கிங்கை வந்து சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வீடியோ மட்டும் போட்டிருப்போம், அது கண்டினியூ பண்ண போகிறோம். அது 2, 3, 4 அப்படியே வரப்போகுது. ஓகேவா, யூஸ் பண்ணீங்க. அடுத்து இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ ரிப்போர்ட் இருக்குல்ல, ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ ஆர்பிஐ ரிப்போர்ட் எப்படி ஆல்ரெடி பார்க்கணும்னு நம்ம சொல்லிட்டேன். எனக்கு மறுபடியும் கூட இனிஷியலா காட்டுறேன். ஆர்பிஐ அப்படின்னு போனீங்கன்னா ஆர்பிஐ வெப்சைட் வருதா, இதுல இந்த வாட்ஸ் நியூ அப்படின்றதுல இருக்கிறது எல்லாமே ஆர்பிஐ ரிப்போர்ட் தான். அரேஞ்ச் நீங்க நோட்டிபிகேஷன் போகலாம், ப்ரெஸ் ரிலீஸ் அதுல கிளிக் பண்ணாலும் அந்த ரிப்போர்ட் நீங்க எடுக்கணும். ஓகேவா, மேக்ஸ் நிறையலாம் வராது மக்களே. ஒரு மந்த்துக்கே நீங்கள் ஒரு எவ்வளோ வரும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 தான் வரும். ஓகேவா, அப்போ நீங்கள் வந்து என்னன்னா ஒரு வீக்லி 2 hours சண்டே மட்டும் 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற டேட்டால நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் டைம்ல ஒரு 2 or 3-4 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃபரன்ஸ் காட்டும். ஓகேவா, சரி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவா இருக்கும். நம்ம வந்து இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரிப்போர்ட்டு கிளிக் பண்ண டவுன்லோட் என்ன டேட்டா இருக்கு அப்படி இங்கே பாருங்க. இதுல எவ்வளோ டேட்டா இல்லை இதுல. சரி, அடுத்து வேற என்ன பார்க்கலாம். இது பாருங்க, இந்த லோன் சம்பந்தமா இப்போ இதை நான் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஓகேவா, அதை வந்து நம்ம வீடியோவை ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்க அதை என்ன பண்ண, வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க டேர்ம்ஸ், அதுல இருக்க எக்கனாமிக் டேர்ம்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன பண்ணணும்னா அதுல ஏதாச்சும் ஒரு கமிட்டி வருது, அது எந்த பேசியர்ல பண்ணாங்க, அடுத்து வந்து என்ன டேட்டா அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் நீங்க ஓன் நோட்ஸ் எடுக்க, ஓன் நோட்ஸ் தான் மக்கள் எப்பவுமே உதவும். நீங்க என்னதான் டிஜிட்டல்ல ஒரு பிடிஎஃப் பாக்குற எக்ஸாம் டைம்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. என்னதான் இருந்தாலும் நீங்க எழுதுற நோட்ஸ் தான் எப்பவுமே வரும். ஓகேவா, அதனால வந்து இதுக்கு மட்டுமாவது பண்ணுங்க. ஏன்னா 50 மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வரப்போகுது ஐபிஎஸ்பியோட. அதுலயும் இப்போ ரிப்போர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொஸ்டின்ஸ், நான் சொல்றதே கம்மி, 10 கொஸ்டின் சோல் நாட்டா வந்து நீங்க ஆர்பிஐ ரிப்போர்ட்ல இருந்து வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஒரு வீக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இல்லை சார் நான் அப்படியே வீடியோஸ் மட்டும் பார்த்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அது ஆனால் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரே டைம் மட்டும் வீடியோ பாருங்க, திருப்பிலாம் வீடியோ பார்க்கறது. ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அடுத்து உங்க நோட்ஸ் தான் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அந்த ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சரி, குவிஸ் போடுறதுக்கு முன்னாடி சரி, அதை ரிவைஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா, இது பண்ணப்போ இன்னொரு விஷயம், இப்போ வீடியோ கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு இந்திய ஆன்சர். சிஆர்ஆர் வந்து இப்போ செகண்ட் ஷிப்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல. சிஆர்ஆர் வந்து கரண்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்களா, இல்ல ஆர்பிஐ அப்கமிங்ல சிஆர்ஆர் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டாங்களா அப்படின்றத பொறுத்து, கொஸ்டினை பொறுத்து தான் ஆன்சர். கரண்டா சிஆர்ஆர் வந்து 4% தான். ரீசெண்டா நடந்த மானிட்டரி பாலிசியில ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க சிஆர்ஆர் ரெடியூஸ் பண்ண போறோம். சிஆர்ஆர் வந்து யூஸ்வலா இப்ப இருக்காது, கோவிட் டைம்ல இன்க்ரீஸ் பண்ணது அப்படியே 4.5 வரைக்கும் போச்சு. ஆனா இப்ப இவ்வளவு சிஆர்ஆர் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பேங்கிங் செக்டார்ல லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்கு, லிக்விடிட்டி டெபிசிட் இருக்கு. ஸோ இவ்வளவு ரிசர்வ் நீங்க எடுத்து வைக்கிறது, நீங்க குறைச்சிங்கன்னா அந்த காசு அவங்க வந்து அவங்களோட பேங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோன் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதனால சிஆர்ஆர் ரெடியூஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. அது எப்படி பண்ண போறான்னு சொன்னாங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் 0.25 குறைக்க போறோம் அன்னைக்கு மந்த்லி பேசிஸ்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரெடியூஸ் பண்ணி 3 கொண்டு வர போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது இன்னும் 3 கொண்டு வரல. கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஷிஃப்ட் எழுதுன்னு அதை நான் செக் பண்ணிட்டு சிஆர்ஆர் வந்து என்ன அதுக்கான ஆன்சர் நான் ப்ராப்பரா கூட போட்டுறேன். நீங்க இப்போ கமெண்ட் ஜஸ்ட்னா ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க, சிஆர்ஆர் வந்து நீங்க 4% சொன்னீங்க, ஆனா ஆன்சர் வந்து 3ன்னு சொல்றாங்க அப்படின்னு. நீங்க வெப்சைட் வந்து பாருங்க மக்கள், நீங்க என்ன கூட நம்பணும் இல்லை. எந்த டேட்டா இருந்தாலும் நீங்க என்னதான் நான் ஒரு வீடியோ போட்டாலும் நீங்க வெப்சைட்ல வெரிஃபை பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா, சிஆர்ஆர் வந்து 4% தான், அதுல டவுட் வேணாம். அடுத்து மண்டேல இருந்து என்ன பண்ண போறோம், ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்பிஐ இருக்கிற ரிப்போர்ட்ஸை வந்து இப்போ சில ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் நிறைய தேவைப்படாது. ஸோ அதை வந்து 2-3 ரிப்போர்ட் சேர்ந்து ஒரு வீடியோ கூட வரும். ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு வீக்கெண்ட் வரப்போ நீங்கள் சண்டே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்துவீங்க. அதை வந்து மெயின்ஸ் டைம் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க ரிப்போர்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் கையில் ஷோர்ட்டாக ஒரு 5 to 10 மார்க்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி மீன். ஓகேவா, நம்ம அப்படியே புதுசாக ரிப்போர்ட் வரும்போதும் போடுவோம், ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸும் அப்படியே
ஐபிஎஸ் பிஓக்கு 6 months முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்ஸ் மொத்தமே கவர் பண்ற மாதிரி வீக்லி அட்லீஸ்ட் 3 வீடியோஸாவது ரிப்போர்ட்ஸ்க்கு கொடுக்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்து நம்ம இந்த ரிப்போர்ட்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அடுத்து பேங்கிங் அவர்ஸ்க்கான சீரீஸ் போச்சுல்ல, அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அது வந்து ஹோல்ட் ஆகாது, அதுவுமே கண்டினியூ ஆகும். அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணீங்க. நன்றி மக்களே. சிஆர்ஆர் பஞ்சாயத்து இங்க பாத்துங்க, வெப்சைட்லயே 4 தான் இருக்கு. கரண்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 4 தான். ஆர்பிஐ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது 3. ஆனா கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். நன்றி மக்களே.